viewers, welcome to our channel. இந்த வீடியோல 10th சயின்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரிவிஷன் தான் வந்து கொடுக்க போறோம். ஸோ குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ் வரதுனால ஸோ இந்த வீடியோவில் 10th சயின்ஸ்க்கு ஒரு முக்கியமான 300 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. குரூப் 4க்கு 10th சயின்ஸ்ல இருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 10th சயின்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க குரூப் 1கா இருக்கட்டும், குரூப் 2கா இருக்கட்டும், குரூப் 4கா இருக்கட்டும், நீங்க மேஜரா சயின்ஸ்ல எல்லா கண்டென்ட்டுமே வந்து முடிச்ச மாதிரி தான். ஏன் அப்படின்னா இதுல தான் வந்து அதிகப்படியான விஷயங்கள், அதிகப்படியான டேட்டாஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த 10th புக்கை நீங்க முடிச்சிட்டீங்கனாலே சயின்ஸ்ல வந்துட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போற ஸ்டேஜ்ல இருந்தா கூட இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து குரூப் 4க்கு கண்டிப்பா 5 क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பா 5 கேள்விகள் வரும். போன டைம் நடந்த குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா 10thல மட்டுமே டோட்டலா 24 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இதுல சோஷியல் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19 கேள்விகள் இருந்துச்சு. 5 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து இருந்துச்சு. சோ நீங்க சயின்ஸ் இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா 5 கேள்விகள் உங்களுக்கு ஒரே வீடியோல கிடைக்கும். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதே போல நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல நம்ம சேனலை இப்பதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நியூவா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, ஒளி என்ன வடிவில் பரவுகிறது? இது ரொம்ப முக்கியம். ஒளி என்ன வடிவில் பரவுது அப்படின்னா அலை வடிவத்தில் பரவுது. ஒளியின் திசை வேகம் எவ்வளவு? 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இதில் நம்ம நல்லா நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த மீட்டர் பை செகண்ட் இப்படி வந்தாலும், மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் இப்படி வந்தாலும் ரெண்டுக்கான மீனிங் ஒன்று தான். இந்த பை அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து இந்த இப்படி எழுதும் போது என்ன பண்ணுறோம்னா மைனஸில் எழுதுறோம். ஸோ மீட்டர் பை செகண்ட் கொடுத்துருந்தாலும், மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதுக்கு ஒரே மீனிங் தான். ஸோ ஆப்ஷனில் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். இவ்விதி எவ்வாறு அழைக்கப்படும்? ஸ்னெல் விதி என அழைக்கப்படும். ஒளியின் திசை வேகமானது ஒளிவிலகல் எண் அதிகமுள்ள ஊடகத்தில் எவ்வாறு அமையும் அப்படின்னா குறைவாக அமையும். இதுவே வந்துட்டு ஒளி விலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் எவ்வாறு அமையும் அப்படின்னா அதிகமாக அமையும். அப்படியே ஆப்போசிட். நிறங்களின் தொகுப்பானது எவ்வாறு அழைக்கப்படும்? நிறமாலை. கண்ணுறு ஒளியில் எந்த நிறம் மிக அதிகமாக விலகு கோணத்தை பெற்றுள்ளது? ஊதா நிறம். ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகளால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகின்ற நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படும்? டிண்டால் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டிண்டால் விளைவு. ரெண்டுமே சேம் தான். இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளி புகும் தன்மை கொண்ட ஊடகம் எவ்வாறு அழைக்கப்படும்? லென்ஸ். ஒளிப்பட கருவியில் பயன்படும் லென்ஸ் எது? குவிலென்ஸ். இதுவே எந்த லென்ஸ் வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவு துளைகளில் வெளிப்படுத்தப்படுகின்றன அப்படின்னா குழி லென்ஸ். ஒளிப்பட கருவி அப்படின்னா அது குவி லென்ஸ். இதுவே வீட்டோட கதவுகள்ல பயன்படக்கூடியது குழி லென்ஸ். இது பாருங்க ரொம்ப முக்கியம். லென்ஸின் சமன்பாடு என்ன? 1/f = 1/v மைனஸ் இன்டு 1 - u. இங்க சென்டர்ல மைனஸ் ரொம்ப முக்கியம். உருப்பெருக்கத்தின் மதிப்பு ஒன்றை விட அதிகமாக இருந்தால் பிம்பம் எவ்வாறு கிடைக்கும்? பொருளை விட பெரிய பிம்பமா கிடைக்கும். லென்ஸின் குவிய தொலைவு எந்த அலகால் குறிப்பிடப்படுகிறது? மீட்டர். கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் முக்கியமான பகுதி எது? கார்னியா. கிட்ட பார்வை குறைபாடு எவ்வாறு அழைக்கப்படும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மயோபியா. நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு என்ன? 0.01 மில்லிமீட்டர். யார் உருவாக்கிய தொலைநோக்கி தற்கால வானியல் தொலைநோக்கியை ஒத்திருந்தது அப்படின்னா கெப்லர். வானியல் தொலைநோக்கிகளில் கிடைக்கும் பிம்பமானது எவ்வாறு இருக்கும் அப்படின்னா தலைகீழ் பிம்பமா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யார் ஆணோடு கதிர்களை கண்டறிந்தார்? கோல்ட்ஸ்டீன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அணுவின் நிலையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படுகிறது என விளக்கினார்? 1911 ஆண்டு. எந்த ஆண்டு அப்படின்னா 1911. இதுவரை எத்தனை கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? 29. ஒரு கியூரி எனப்படுவது தோராயமாக எது ஏற்படுத்தும் சிதைவிற்கு சமமாகும்?
ஒரு கிராம் ரேடியம், அதாவது ரேடியம் 226 ஒரு கிராம் சிதைவிற்கு சமமாயிருக்கும். கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு என்ன? பெக்கோரல். பீட்டா கதிர்கள் என்ன மின்சுமை கொண்டது? எதிர்மின் சுமை கொண்டது. ஸோ அதனால தான் இதை -E அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். மிக அதிகமாக ஊடுருவும் திறன் கொண்ட கதிர் எது? காமா கதிர்கள். இயற்கையில் எத்தனை சதவீதம் யுரேனியம் 235 தனிமம் காணப்படுகிறது அப்படின்னா, யுரேனியம் 235 அப்படிங்கிற தனிமம் எத்தனை சதவீதம் காணப்படுதுன்னா 0.72%. கட்டுப்பாடான தொடர்வினை எங்கு பயன்படுத்தப்படுகிறது? அணுக்கரு உலையில. அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அலகு என்ன? எலக்ட்ரான் வோல்ட். ஸோ எலக்ட்ரானுக்கு E, வோல்ட்டுக்கு V, EV. அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். உயர் வெப்பநிலையில் ஹைட்ரஜன் அணுவின் உட்கருக்கள் ஒன்றோடொன்று அருகருகே சென்று அணுக்கரு இணைவு நடைபெறும். அவற்றை எவ்வாறு அழைக்கின்றோம் அப்படின்னா வெப்ப அணுக்கரு இணைவு அப்படின்னு அழைக்கின்றோம். சூரியனிலிருந்து ஒரு வினாடியில் எவ்வளவு ஆற்றல் கதிரியக்கமாக வெளியாகிறது அப்படின்னா 3.8 × 10⁻26 ஜூல். இந்த பவர் ரொம்ப முக்கியம். அதே போல ஆற்றல் அப்படின்னாலே ஜூல் தான். எந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுகிறது? பாஸ்பரஸ் ஐசோடோப்பு, அதாவது P32. இரும்பின் எந்த ஐசோடோப் இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் உதவுகிறது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை பாத்தீங்கன்னா இரும்பு 29. இதோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 59. ராஞ்சன்ட் அலகில் குறிப்பிடப்படும் போது ஒரு வாரத்திற்கான பாதுகாப்பான கதிர்வீச்சின் அளவு என்ன? 100 மில்லி ராஞ்சன்ட். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறியும் சாசனத்தின் பெயர் என்ன அப்படின்னா டோசிமீட்டர். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தும் களிகளில் பயன்படுபவை போரான் மற்றும் காட்மியம். இந்திய மின் உற்பத்தியில் அணுசக்தியானது எத்தனையாவது வளமாக இருக்கு அப்படின்னா 5வது வளமா இருக்கு. இந்தியாவில் தற்போது எத்தனை அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் உள்ளன அப்படின்னா 22. முதல் முறையாக எப்போது கிரேக்க தத்துவ ஞானிகள் அணுவை பற்றி தங்களது கொள்கையை வெளியிட்டனர் அப்படின்னா கிமு 5ஆம் நூற்றாண்டு. டேஸ் வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள். மிகச்சிறிய துகள் அப்படின்னாலே அணு. அணுக்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் மாலிகுல். அணுவின் நிறையானது எந்த அலகால் அளக்கப்படுகிறது? அணு நிறை AMU, அட்டாமிக் மாஸ் யூனிட். ஒப்பு அணு நிறை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திட்ட அணு எடை. ஹைட்ரஜன் தனிமத்தின் குறியீடு மற்றும் AN என்ன? AN அப்படின்னா அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜனோட குறியீடு H, அதோட அட்டாமிக் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ 1. சோடியம் தனிமத்தின் குறியீடு மற்றும் அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா சோடியத்துக்கு நேட்ரியம், நேட்ரியத்திலிருந்து வந்தது. ஸோ Na அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான அட்டாமிக் நம்பர் 11. மாஸ் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா 23. ஹைட்ரஜனின் கிராம் அணுநிறை என்ன? 1 கிராம். ஆக்சிஜனின் கிராம் அணுநிறை என்ன? 16 கிராம். தனிம வரிசை அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தனிமங்களின் அணுநிறை என்பது என்ன? சராசரி அணுநிறை. லித்தியம் அணுநிறை என்ன? 6.941, அதாவது 6.941. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொல்லி படிக்கக்கூடாது, 941 தான் சொல்லணும். பெரிலியத்தின் அணுநிறை என்ன? 9.012. பூமியின் மேற்பரப்பு மற்றும் மனித உடலில் அதிகமாக காணப்படும் தனிமம் எது? ஆக்சிஜன். ஆக்சிஜனின் அணுக்கட்டு எண் என்ன? 2. வேதியியலாளர்கள் அணுக்களையும் மூலக்கூறுகளையும் அளவிடுவதற்கு என்ன அலகை பயன்படுத்துகின்றனர்? மோல். மோல் என்னும் சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா துகள்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அவகாத்ரோ எண்ணின் மதிப்பு என்ன? 6.023 × 10⁻23. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த பவரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்பரையும் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ரிப்பீட்டடா கேட்ட ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் இது. மாறா வெப்ப மற்றும் அழுத்த நிலையில் செமப்பருமன் உள்ள வாயுக்கள் அனைத்தும் சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். இது என்ன விதி அப்படின்னா அவகாத்ரோ விதி. அதிர்வடையும் பொருட்கள் என்ன வடிவில் ஆற்றலை உருவாக்குகிறது? அலை வடிவத்தில் உருவாக்கும். அதிர்வுறும் பொருட்கள் உருவாக்கும் ஒளி பரவுவதற்கு என்ன ஊடகங்கள் தேவை? திட, திரவ மற்றும் வாயு ஊடகம். இந்த 3 ஊடகமும் தேவைப்படுகிறது.
ஒவ்வொரு ஒளி மூலக்கூறும் அதன் மைய பகுதியில் இருந்து நீளவாக்கில் இடப்பெயர்ச்சி அடைவதால் எது உருவாகிறது? நெட்டலைகள் உருவாகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து, செவியுணர் ஒளி அலைகளின் அதிர்வெண்கள் என்ன? 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வுகள், கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்களின் ஏற்படுத்தும் ஒளி எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா குற்றொளி அலைகள். குற்றொளி அலைக்கு எது எடுத்துக்காட்டா சொல்றாங்கன்னா நிலநடுக்கத்தப்ப ஏற்படக்கூடிய அதிர்வுகளும் கடல் அலைகளும் திமிங்கலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒளியும் எடுத்துக்காட்டா சொல்லப்படுது. ஒளி அலைகளின் அலைநீளம் எவ்வளவு? 1.65 சென்டிமீட்டர் முதல் 1.65 மீட்டர் வரை, அதாவது 1.65 சென்டிமீட்டர்ல இருந்து 1.65 மீட்டர் வரைக்கும் இருக்கு. ஒரு ஊடகத்தின் வழியே அலைப்பரவும் திசைவேகம் எவ்வாறு அழைக்கப்படும்? அலை திசைவேகம். திடப்பொருள்களின் வழியாக ஒளி செல்லும் போது எது ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கிறது அப்படின்னா பொருட்களோட மீட்சி பண்பும் பொருட்களோட அடர்த்தியும் தான் பாதிக்குது. வாயுக்களின் அடர்த்தி அதிகரிக்கும் போது திசைவேகம் என்னவாகும்னா குறையும். திடப்பொருள் ஊடகமான தாமிரத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு அப்படின்னா 5010 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். திரவ ஊடகமான நீரில் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு அப்படின்னா 1493 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். எந்த வெப்பநிலையில் ஒளியின் திசைவேகமானது 0 டிகிரி செல்சியஸில் உள்ளதை விட இரட்டிப்பாகும்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 819 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறத விட இரட்டிப்பா மாறும். எதிரொலிப்பு தளத்தை நோக்கி செல்லும் கதிர்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? படுகதிர்கள். எதிரொலிப்பு தளத்துக்கு செங்குத்தாக வரையப்பட்டிருக்கும் கோடு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா செங்குத்து கோடு. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் திசைவேகம் குறையுமானால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? அடர்மிகு ஊடகம். மனிதர்களால் கேட்கப்படும் ஒளியானது நமது காதுகளில் எத்தனை வினாடிகளுக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னா 0.1 வினாடிகள் மட்டுமே நிலைத்திருக்கும். டாப்ளர் விளைவை கண்டறிந்தவர் யார்? பெயர்லே இருக்கும், கிறிஸ்டியன் டாப்ளர் தான் கண்டறிந்தாரு. இவர் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர். ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்க அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர எது தேவைப்படுகிறது அப்படின்னா விசை, ஃபோர்ஸ் தான் தேவைப்படுது. பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது எது? இயக்க விசையியல். இயங்கும் பொருளின் இயக்கத்தினை அரிஸ்டாட்டில் எவ்வாறு வரையறுத்தார்? இயற்கையான இயக்கம் அப்படின்னு வரையறுத்தாரு. ஓடும் மகிழ்ந்து வலைப்பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் எது அப்படின்னா திசைக்கான நிலைமம் தான். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் எவ்வாறு அழைக்கப்படும்? உந்தம். இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புறச்செயல் வடிவம் எது? புஷ் அண்ட் புல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எதற்கானது அப்படின்னா விசை, புஷ் ஆர் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுப்பயன் விசையின் மதிப்பு என்னவாக இருக்கும் பொழுது பொருள் சமநிலையில் உள்ளது என அறியலாம் அப்படின்னா சுழி. கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை, அதே போல தராசு தட்டுகளில் செயல்படும் விசை, இது எல்லாம் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டு. உந்தம் ஒரு டேஸ் அளவாகும், வெக்டார் அளவு. அதே போல விசையும் ஒரு வெக்டார் அளவு தான். திருப்பு திறனின் திசை பொருட்களின் சுழற்சி இடஞ்சுழியாக இருப்பின் என்னவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது? நேர்குறி. இதுவே இந்த இடத்துல இடஞ்சுழிக்கு பதிலா வலஞ்சுழி அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ ஆன்சர் எதிர்குறி அப்படின்னு சொல்லி வரும். நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விசையின் விதி. ஒரு நியூட்டன் என்பது எவ்வளவு டைம்? டைம்ல சொன்னோம் அப்படின்னா 10⁵ டைம். ஈர்ப்பியல் அலகு விசையின் SI அலகு என்ன? கிலோகிராம். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள்களின் மீது செயல்படும் என்பது என்ன விதி? நியூட்டனின் மூன்றாம் விதி. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. எந்த ஒரு செயலுக்குமே நேர்வினையும் இருக்கும் எதிர்வினையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். புவியீர்ப்பு முடுக்கம் Gயின் மதிப்பு எதனை சார்ந்து அமையும்? பூமியின் ஆரம், ஸோ ரேடியஸை சார்ந்து அமையும். புவியின் தரைப்பகுதியில் இருந்து உயரை செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் என்னவாகும்? குறையும். புவியின் மையத்தில் Gயின் மதிப்பு என்ன அப்படின்னா சுழியம். பொருட்களின் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள எதன் அளவாகும்? பருப்பொருள். எடை ஒரு டேஸ் அளவு, வெக்டார். தாவரங்களின் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவிதிசை சார்பியக்கம்.
ஒரு கரைசலில் அதிகளவு எடை கொண்ட கூறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கரைப்பான். பொருள்கள் பொதுவாக எத்தனை இயற்பியல் நிலைகளில் காணப்படுகிறது? 3. என்னென்ன அப்படின்னா திண்மம், திரவம் மற்றும் வாயு. கரைப்பொருள் வாயு மற்றும் கரைப்பான் திரவம் எதற்கு எடுத்துக்காட்டு? நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு. உலகளாவிய கரைப்பான் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா நீர்தான். 25 டிகிரி வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் எத்தனை கிராம் சோடியம் குளோரைடு உப்பை கரைத்து தெவிட்டிய கரைசல் உருவாக்கப்படும் அப்படின்னா 36 கிராம். எதனை மாற்றுவதன் மூலம் கரைத்திறனை மாற்ற இயலும் அப்படின்னா வெப்பநிலையும் அழுத்தத்தையும் மாற்றுவது மூலிமா. சோடியம் குளோரைடு கரைப்பொருளின் வாய்ப்பாடு என்ன? NaCl. சோடியம் குளோரைடு. Na அப்படிங்கிறது சோடியம், Cl அப்படிங்கிறது குளோரைடு. ஸோ NaCl. கால்சியம் கார்பனேட் கரைத்திறன் என்ன? 0.0013. ஒரு கரைப்பொருளின் கரைத்திறனை எத்தனை காரணிகள் தீர்மானிக்கின்றன அப்படின்னா 3. திரவத்தின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது வாயுவின் கரைத்திறன் என்னவாகும்னா குறையும். அப்படியே ஆப்போசிட்டா ஒரு கரைசலில் உள்ள கரைப்பொருளின் நிறையை சதவீதத்தில் குறித்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? நிறை சதவீதம். கனளவு சதவீதம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்னவாகும்? குறைகிறது. காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட்டின் பொது பெயர் என்ன அப்படின்னா நீல விட்ரியால், மயில் துத்தம் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. சிங்க் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட்டின் பொது பெயர் என்ன அப்படின்னா வெள்ளை விட்ரியால். நீல விட்ரியால் உப்பில் எத்தனை நீர் மூலக்கூறுகள் உள்ளன அப்படின்னா 5. 1860 விஞ்ஞானிகளால் எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அப்படின்னா 60 தனிமங்கள். ஆவர்த்தன அட்டவணையில் மொத்தம் எத்தனை தொடர்கள் உள்ளன அப்படின்னா 7 தொடர்கள் இருக்கு. 3ஆம் தொடர்ல எந்த எண்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அணு எண் 11ல இருந்து 18 அப்படி வரும். 5ஆம் தொடர்ல எத்தனை சாதாரண தனிமங்களும் இடைநிலை தனிமங்களும் உள்ளன அப்படின்னா 8 சாதாரண தனிமங்களும் 10 இடைநிலை தனிமங்களும் இருக்கு. ஆவர்த்தன அட்டவணையில் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தப்பட்ட தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்னா தொகுதிகள்னு அழைக்கப்படும். கார உலோக தனிமங்களின் இணைத்திறன் என்ன அப்படின்னா 1 தான். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கெமிஸ்ட்ரி இதெல்லாம் இங்கே கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருப்போம் ஃபுல்லாக. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸு. தொகுதியின் 1ல் உள்ள குடும்பம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தொகுதியின் 2 எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா கார மண் உலோகங்கள்னு அழைக்கப்படுது. தொகுதி 3 முதல் 12 வரை உள்ள குடும்பங்களை இடைநிலை உலோகங்கள்னு சொல்லுவாங்க. தொகுதியின் 14ல் உள்ள குடும்பம் போரான் குடும்பம்னு சொல்லுவாங்க. தொகுதி எண் 15ல் உள்ள குடும்பம் நைட்ரஜன் குடும்பம். தொகுதியின் 16ல் உள்ள குடும்பம் ஆக்சிஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கால்கோஜன் குடும்பம்னு சொல்லுவாங்க. தொகுதியின் 17ல் உள்ள குடும்பத்தை ஹாலஜன்கள்னு சொல்லுவாங்க. தொகுதி எண் 18ல் உள்ள குடும்பத்தை மந்த வாயுக்கள் இனட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலோகமற்ற தனிமங்களில் உள்ள அணு ஆரம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா சகப்பிணைப்பு ஆரம். எலக்ட்ரானை ஏற்கும் அணு எதிர்மின் சுமை பெற்று எவ்வாறு அழைக்கப்படும்னா எதிர்மின் அயனி. இதுவே நேர்மின் சுமை பெற்று எவ்வாறு அழைக்கப்படும்னா நேர்மின் அயனி. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் நாட்டத்தின் அலகு என்ன? kJ/mol. எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மையற்றவை எது? மந்த வாயுக்கள். அயோடினின் எலக்ட்ரான் கவர்த்தன்மை என்ன? 2.8. குளோரினோட எலக்ட்ரான் கவர்த்தன்மை என்ன அப்படின்னா 3.0 அல்லது 3. தனிம வரிசை அட்டவணையில் தொடரின் இடப்பக்கத்தில் இருந்து வலப்பக்கமாக செல்லும் போது எலக்ட்ரான் கவர்த்தன்மை என்னவாகும் அப்படின்னா அதிகரிக்கும். அலுமினியத்தின் தாது எது? பாக்சைட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சைடு தாதுக்கள் என்ன முறையால் தூய்மையாக்கப்படுகின்றன அப்படின்னா புவியீர்ப்பு முறையில் பிரித்தல் மூலிமா தூய்மையாக்கப்படுது. தாதுவோ அல்லது தாது கூலமோ காந்தத்தன்மை பெற்றிருப்பின் எந்த முறை செயல்படுத்தப்படுகிறது? காந்த முறை பிரிப்பு. எவை நுரை மிதப்பு முறையில் பிரிக்கப்படுகிறது அப்படின்னா லேசான தாதுக்களான சல்பைடு தாதுக்கள். தமிழ்நாட்டில் ஜிப்சம் தாதுக்கள் கிடைக்கும் இடங்கள் எவை அப்படின்னா திருச்சியும் கோவையும். தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் தாது கிடைக்கும் இடங்கள் எது அப்படின்னா மதுரையும் திண்டுக்கலும். எந்த உலோகங்கள் கத்தியால் வெட்ட இயலும் மென்மை பெற்றவை அப்படின்னா சோடியம் மற்றும் பொட்டாசியம். அதிவினைப்படு உலோகங்கள் எவை? சோடியம் Na, பொட்டாசியம் K, கால்சியம் Ca, மெக்னீசியம் Mg, அலுமினியம் Al. புவி ஓட்டில் மிக செறிந்து காணப்படும் உலோகம் எது அப்படின்னா அலுமினியம். எவற்றுடன் அலுமினியம் வினை புரியாது அப்படின்னா உலர்ந்த காற்று மற்றும் நீரோட வினை புரியாது.
எத்தனை சதவீதம் தாமிரம் காப்பர் பைரைட் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா 76%. குப்ரிக் ஆக்சைடு என்ன நிறம்னா கருப்பு நிறம். இதுவே நல்லா நோட் பண்ணணும். குப்ரிக் ஆக்சைடு அப்படின்னா அதோட நிறம் கருப்பு. குப்ரஸ் ஆக்சைடு அப்படின்னா சிவப்பு நிறம். அது குப்ரிக் அப்படின்னு வரணும், இது குப்ரஸ் அப்படின்னு வரணும். குப்ரிக் அப்படின்னா கருப்பு, குப்ரஸ் அப்படின்னா சிவப்பு. இரும்பின் முக்கிய தாது எது அப்படின்னா ஹேமடைட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது இரும்புல அதிகப்படியாக காணப்படும். நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் இரும்பு குளிர்ந்த நிலையில் வினைபுரிந்து எவற்றை உருவாக்குகின்றது? பெரஸ் நைட்ரேட். வார்ப்பிரும்பு எத்தனை சதவீதம் கார்பன் உடையது அப்படின்னா 2% 4.5% வரைக்கும் இருக்கு. தேனிரும்பு எவை செய்ய பயன்படுகிறது அப்படின்னா கம்பிச்சுருள், மின்காந்தங்கள் மற்றும் நங்கூரம். எந்த உலோகங்களை உருக்கி சேர்த்தல் மூலம் பித்தளை உருவாக்கப்படுகிறது? ஜிங்க் மற்றும் காப்பர். வெண்கலத்தின் பயன்கள் என்னென்ன அப்படின்னா சிலைகள் செய்யலாம், நாணயங்கள் செய்யலாம், அழைப்பு மணிகள் இதெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுது. மெக்னலியம் எவற்றை உள்ளடக்கியது? கவனிங்க, மெக்னலியம் அப்படின்னு இருக்கு. ஸோ மெக் அப்படின்னா மெக்னீசியம், நலியம் அப்படின்னா அலுமினியம். ஸோ அலுமினியத்தையும் மெக்னீசியத்தையும் உள்ளடக்கியது. நிக்கல் இரும்பு எவற்றை உள்ளடக்கியது அப்படின்னா நிக்கல் பார்த்தீங்கன்னா இரும்பு, அடுத்து கார்பன், நிக்கல், இது மூன்றையும் உள்ளடக்கியதா இருக்கும். ஈரப்பதத்தால் நடைபெறும் அரிமான நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈரநிலை அரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. இரும்பின் மீது துத்தநாக மின்முலாம் பூசுதலுக்கு என்ன பெயர்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை பார்த்தீங்கன்னா நாகமுலாம் பூசுதல். இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் எது? பாம்பன் பாலம். எவ்வளவு கார்பன் சேர்மங்கள் பூமியில் காணப்படுகின்றன? 5 மில்லியனுக்கும் அதிகமாக. புரோப்பேன் எதற்கு எடுத்துக்காட்டு? நிறைவுற்ற சேர்மம். இதுவே புரோப்பீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நிறைவுறா சேர்மம். கொஞ்சம் தான் வித்தியாசம். புரோப்பேன் அப்படின்னா நிறைவுற்ற சேர்மம், புரோப்பீன் அப்படின்னா நிறைவுறா சேர்மம். கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹைட்ரோ கார்பன்கள். ஸோ கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது. அப்போ எப்படி இருக்கும்? ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன் இது சேரும் போது என்னவா கிடைக்குது? ஹைட்ரோ கார்பனா கிடைக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆல்கேன்களின் பொது வாய்ப்பாடு என்ன? CnH2n+2 அப்படிங்கிறது முக்கியம். மூவகை ஹைட்ரோ கார்பன்களில் நிறைவுறா கரிம சேர்மங்கள் எவை? அல்கீன்களும் அல்கைன்களும். நிறைவுற்ற மற்றும் நிறைவுறா சேர்மங்களை கண்டுபிடித்ததற்கு எது பயன்படுகிறது? புரோமின். கீட்டோன் சேர்மத்தின் பொதுவான வாய்ப்பாடு என்ன? RCOR. இதுவே ஆல்டிஹைடு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா RCOH அப்படின்னு வரணும். இதே ஆல்கஹால் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, OH அப்படின்னு வரணும். இதே ஆசிட்ல வந்துச்சுன்னா COOH. ஓகேவா? பார்மிக் அமிலம் எதிலிருந்து பெறப்பட்டது? சிவப்பு எறும்புகள்ல இருந்து. 7 கார்பன் எண்ணிக்கையின் அடிப்படை மூலம் வார்த்தை சொல் எது? இப்போ 7 கார்பன் இருக்கு, அதாவது 7 கார்பன். இப்படி 7 கார்பன் இருக்கு. அப்ப எப்படி வரும்? கெமிஸ்ட்ரியில் எழுதும் போது C7 அப்படின்னு சொல்லி வருமா? அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை என்ன எண்ணிக்கையில சொல்லுவோம் அப்படின்னா ஹெப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹெப்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரே ஒரு கார்பன் மட்டும் இருக்கு, ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அதை மீத் அப்படிங்கிற பேரால குறிக்கிறோம். அப்போ மீத்தேன் இந்த மாதிரி சொல்லுவோம். இதுவே C2 கார்பன் 2 இருந்துச்சு அப்படின்னா அதை ஈத்தேன், அதான் ஈத் அப்படின்னு சொல்றோம். 3 கார்பன் எண்ணிக்கை இருந்துச்சு அப்படின்னா ப்ரோப் அப்படின்னு வரும். ப்ரோப்பேன், ப்ரோப்பீன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அப்போ அங்கே 3 கார்பன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல 4 இருந்துச்சுன்னா பியூட்டேன், பியூட்டீன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ 4 கார்பன். அதே போல 5 இருந்தது அப்படின்னா பென்ட், பென்டேன், பென்டீன். அதே போல 6 இருந்துச்சு அப்படின்னா ஹெக்ஸ், ஹெக்சேன் அப்படின்னு சொல்லுவோம். 7 கார்பன் இருந்துச்சுன்னா ஹெப்ட், ஹெப்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க கொஸ்டின்ல 7 கார்பன் தான் பார்த்திருக்கோம். ஸோ அதனால தான் ஹெப்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுவே 8லாம் போனுச்சுன்னா அது ஆக்ட், ஆக்டேன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஆக்டீன் இந்த மாதிரி மாறும். 9 அப்படின்னாலே எந்த இடத்துல வந்தாலும் நானோ தான். இப்போ 10⁻9 அப்படின்னு சொல்லி கூட பார்ப்போம், அதை நானோ அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ 9 கார்பன் இருக்கு அப்படின்னா நானோ அப்படின்னு குறிப்போம். அதே போல 10 கார்பன் இருக்கு அப்படின்னா டெக்டேன் அந்த மாதிரி வரும். ஸோ டெக் அப்படின்னு சொல்லி வருது. கரிம சேர்மங்கள் பெயரின் இறுதியில் வருவது எது? பின்னோட்டு. தொழிற்சாலைகளில் கரும்பு சாரின் கழிவுகளில் இருந்து நொதித்தல் முறையில் எது தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா எத்தனால். கழிவு பாகில் எத்தனை சதவீதம் சுக்ரோஸ் உள்ளது அப்படின்னா 30%. ஈஸ்ட் என்பது எந்த வகுப்பை சார்ந்த ஒரு செல் நுண்ணுயிரி அப்படின்னா பூஞ்சை வகுப்பை சார்ந்தது. வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் குறைவதை
தண்ணீர் உறைவதை தடுப்பதில் பயன்படுவது எது அப்படின்னா எத்தனால். வாகனங்கள்ல இருக்கக்கூடிய குளிர்விப்பான்ல தண்ணீர் உறையாத அதை பாதுகாக்கிறது, அதை தடுக்கிறது எது அப்படின்னா எத்தனால். எத்தனாயிக் அமிலத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன அப்படின்னா அசிட்டிக் அமிலம். அப்போ அசிட்டிக் அமிலம்னா என்ன? CH3COOH, இதுதான் அசிட்டிக் அமிலம். எத்தனாயிக் அமிலத்தின் கொதிநிலை என்ன? 391 K. ஸோ கெல்வின். கொதிநிலை அப்படிங்கும் போது K அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹைட்ரோ கார்பன்களின் பயன் என்ன? எரிபொருளாகவும் பல முக்கியமான செயற்கை பொருட்களின் மூலப்பொருட்களாகவும் பலபடியாக்கல் பொருட்கள், உதாரணமாக டயர், நெகிழி புட்டிகள் இதெல்லாம் பயன்படுது. கீட்டோன்களின் பயன்கள் என்னென்ன? கரைப்பானாவும் கரை நீக்கியாவும் பயன்படும். கடின நீரில் இருக்கும் எந்த அயனிகள் சோப்பின் சுத்தம் செய்யும் செயலை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னா கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள். சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க எது சேர்த்து டிடர்ஜென்ட்கள் தயாரிக்கப்படுகிறது? சோடியம் சிலிகேட். எந்த நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட்கள் சிறப்பாக செயல்புரியும் அப்படின்னா கடின நீர்ல. சேர்க்கை அல்லது கூடுகை வினை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தொகுப்பு வினை அல்லது இயைபு வினை. சுவற்றில் வெள்ளை அடிக்க பயன்படும் நீட்டு சுண்ணாம்பு கரைசல் எது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஒரு வினையில் வினைப்படு பொருட்களை மீண்டும் பெற இயலாத வினைக்கு என்ன பெயர்? இயலாத அப்படின்னு வந்துருச்சு. ஸோ மீளா வினை. வெப்பநிலை உயரும் போது வினையின் வேகம் என்னவாகும்னா அதிகரிக்கும். pH அளவுகோல் ஒரு கரைசலின் எந்த அயனி செறிவை அளக்க உதவும் ஒரு அளவீடாகும்? ஹைட்ரஜன். pH எண் அப்படிங்கிறது எத்தனை எண்களை கொண்டு, அதோட எண்ணிக்கை எப்படி இருந்து இருக்குன்னா 0 to 14 வரைக்கும் இருக்கு. 7 விட குறைவா இருந்துச்சுன்னா அதை அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அமிலத்தோட pH மதிப்பு எவ்வளவா இருக்குன்னா 7 விட குறைவா இருக்கும். காரத்தோட pH மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 7 விட அதிகமா இருக்கும். ஆசிட் அப்படின்னா 7 விட அதிகமா இருக்கணும். காரம் பேஸ் அப்படின்னா 7 விட அதிகமா இருக்கணும். ஆசிட் குறைவு, காரம் அதிகம். ஓகேவா? நடுநிலை கரைசலின் pH மதிப்பு எவ்வளவா இருக்குன்னா 7க்கு சமம். நியூட்ரல். அப்போ நடுநிலை. எலுமிச்சை சாற்றோட pH 2, வினிகரோட pH மதிப்பு 3, ஆரஞ்சு பழத்தோட pH மதிப்பு 3.5, சோடா நீர்லையும் திராட்சையோட pH மதிப்பு 4, தூய நீரோட pH மதிப்பு 7. இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட், மனிதனுடைய உமிழ் நீரோட pH மதிப்பு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 6 to 8 வரைக்கும் தோராயமாக சொல்லுவாங்க. எக்ஸாக்டா சொன்னோம் அப்படின்னா 6.5 to 7.5 வரைக்கும். காஃபியோட pH மதிப்பு என்ன அப்படின்னா 5.6. சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் எந்த மண்ணில் விளையும் அப்படின்னா காரத்தன்மை. அப்போ சிட்ரிக் அமிலம் கொண்டது எது? இப்போ ஆரஞ்சு, லெமன். ஸோ அந்த மாதிரி மரங்கள்லாம் எங்கே அந்த பழங்களை விளைவிக்க முடியும் அப்படின்னா காரத்தன்மை இருக்கக்கூடிய இதில் தான் விளைவிக்க முடியும். பேஸ் அதிகமாக இருக்கணுங்க. மழை நீரின் pH மதிப்பு 7. பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் நார்மன் போர்லாக். தனி உயிரியல் இருந்து தற்காப்பு மூலம் பெறப்பட்ட சந்ததி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தூய வரிசை. 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினம் டேஸ் என்று அழைக்கப்படும். பன்மயம். எந்த தனிமத்தில் இருந்து வரும் காமா கதிர்கள் பயிர் தாவரங்களில் விரும்பத்தக்க சடுதி மாற்றங்களை கொண்டு வர பயன்படுத்தப்பட்டன அப்படின்னா கோபால்ட் 60 அல்லது சீசியம் 137. மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம் எது? டிரிட்கேஸ். தொடர்பற்ற உயிரினங்களை கலப்பு செய்வதற்கு என்ன பெயர்? வெளிக்கலப்பு. மரபு பொறியியல் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மறுசேர்க்கை DNA தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகிறது. துண்டிக்கப்பட்ட DNA துண்டுக்களை இணைக்க பயன்படுத்துவது எது? லைகேஸ் நொதி. மரபு ஒத்த உயிரிகளை பிரதிகளாக உற்பத்தி செய்யும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னா குளோனிங். மனித ஜீனோம் எத்தனை கார இணைகளை கொண்டது? 3 பில்லியன். மனிதரில் பொதுவாக எத்தனை DNA வரிசை தொடர்கள் அனைவருக்கும் பொதுவாக காணப்படும்னா 99%. எந்த கோட்பாட்டின் படி பூமியில் உள்ள உயிரினங்கள் யாவும் ஒரு தெய்வீக படைப்பு? சிறப்பு தோற்றம் கோட்பாடு படி. உயிர்களின் வேதி பரிணாமம் எனும் கோட்பாட்டை வெளியிட்டவர்கள் யார்? 2 பேரும், ஓபாரின் மற்றும் ஹால்டேன். புதைப்படிவங்கள் பற்றிய அறிவியல் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தொல்லுயிரியல். சார்லஸ் டார்வின் எங்கு பிறந்தார்? இங்கிலாந்து. சிற்றினங்களின் தோற்றம் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1859. பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகின்றன என்பது யாருடைய கூற்று? டார்வின். பரிணாமம் என்பது எந்த நிகழ்வுகளை உள்ளடக்கியுள்ளது அப்படின்னா சடுதி மாற்றமும் வேறுபாடுகளையும் உள்ளடக்கியது. என்ன கனிமங்கள் இறந்த உயிரின்
உள்ளே ஊடுருவி திசுக்களை அழித்து ஒரு பாறை போன்ற புதைப்படிவத்தை உருவாக்குகிறது. சிலிக்கா போன்ற கனிமங்கள். கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் யார்? FW லிபி 1956 கண்டுபிடிச்சிருக்காரு. கதிரியக்க கார்பன் கால அளவு முறைக்கு பயன்படும் தனிமம் எது அப்படின்னா கார்பன் 14. ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பன் 14. அண்டவெளியில் உள்ள உயிரினங்களை பற்றி அறியும் அறிவியலுக்கு என்ன பெயர்? வான் உயிரியல். ஆண்களில் முதல் நிலை பால் இனப்பெருக்க உறுப்பு எது? விந்தகங்கள். இது பெண்கள் அப்படின்னா அண்டகங்கள். விந்தணுவாக்க நிகழ்வை துவக்குவது எது? டெஸ்டோஸ்டிரான். இணைப்பு திசுவிலான வலைப்பின்னல் அமைப்புடைய ஸ்ட்ரோமோக்களால் எது உருவாக்கப்படுகிறது? கார்டெக்ஸ். பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது துவக்க நிலை பாலிக்கில்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தொடக்கத்தில் 7 பில்லியனா இருக்கும். விந்துவின் வால் பகுதி நகர்வதற்கு தேவையான ஆற்றலை அளிப்பது எது? மைட்டோகாண்ட்ரியா. முதிர்ச்சியடைந்த அண்டம் என்ன வடிவம் உடையது? கோள வடிவம். அண்டம் விடுபடும் நிலையில் கருப்பையில் நிகழும் மாற்றங்கள் என்ன? என்டோமெட்ரியத்தின் சுவர் தடிமனாகிறது. பாலிக்கில் இருந்து விடுபட்ட அண்டம் எவ்வளவு நேரம் மட்டுமே உயிருடன் இருக்கும் அப்படின்னா 24 மணி நேரம் மட்டுமே உயிருடன் இருக்கும். தாய் சேய் இணைப்பு திசு என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா தட்டு வடிவத்தில் இருக்கும். புரோலாக்டின் ஹார்மோன் எங்கு சுரக்கிறது? முன் பிட்டிட்யூவரி. தேசிய குடும்ப நலத்திட்டம் இந்தியாவில் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1952. அதே போல ரொம்ப முக்கியமான கேள்வி, போக்சோ சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2012. புகையிலையில் இருக்கும் என்ன ஆல்கலாய்டு புகையிலைக்கு ஒருவர் அடிமை ஆதலை ஏற்படுத்துகிறது அப்படின்னா நிக்கோட்டின். புகையிலையில ஒருத்தர் அடிமை ஆக்குறாங்க இல்லையா, அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள், வேதிப்பொருள் என்ன அப்படின்னா நிக்கோட்டின். எந்த ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியதுன்னா 1984. உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுவது எப்போ அப்படின்னா மே 31. NIDDM விரிவாக்கம் என்ன? நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபிட்டிஸ் மிலிட்டஸ். இந்தியாவில் எத்தனை பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி அப்படின்னா 8 பேர்ல ஒருத்தர் இருக்காங்க. 2030 இழப்பை ஏற்படுத்துகின்ற காரணிகளில் நீரிழிவு நோய் எத்தனையாவது திகழும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கு அப்படின்னா 7வதா இருக்கும். இதால உயிரிழக்கக்கூடிய எண்ணிக்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது 7வதா இருக்கும் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு கணிச்சிருக்கு. நீரினால் ஏற்படும் தாகம் மற்றும் அதனை தொடர்ந்து அதிகளவு நீர் பருகுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பாலிடிப்சியா. இப்போ அதிக அளவுல நம்மளுக்கு தண்ணீர் தேவைப்படுது, தாகம் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் அதை எப்படி சொல்றாங்கன்னா பாலிடிப்சியா அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பாலி யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அதிகப்படியான பசி, அடிக்கடி சாப்பிடலாம் போலயே இருக்கு, அடிக்கடி பசி எடுக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா பாலிபேஜியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி பாலி அப்படிங்கிறது வரும், அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்லுவது எவ்வாறு அழைக்கப்படும்னா இஸ்கீமியா. உலகளவில் ஆண்டுதோறும் எத்தனை மில்லியன் மக்கள் புற்றுநோய் காரணமாக இறக்கின்றனர்? 4 பில்லியன். அப்போ உலக புற்றுநோய் நாள் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாளாக நவம்பர் 7 அனுசரிச்சிருக்காங்க. எபித்திலியல் மற்றும் சுரப்பைகளின் திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் எது அப்படின்னா கார்சினோமா. எந்த ஆண்டு இந்தியாவில் முதலில் SIV தொற்றுக்கள் கான ஆதாரத்தை ஆவணப்படுத்தினாங்க அப்படின்னா 1905 HIV தொற்றுக்கான ஆதாரத்தை ஆவணப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை ஹெக்டேர் வனப்பரப்பு அளிக்கப்படுகிறது அப்படின்னா 1.5 பில்லியன் ஹெக்டேர். சிப்கோ இயக்கம் எந்த ஆண்டு வெற்றி பெற்றதுன்னா 1980. வன உயிரி பாதுகாப்பு சட்டம்னா 1972. இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா எப்போது துவங்கப்பட்டதுன்னா 1936. ஜிம் கார்ப்பரேட் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யார்? ராதிகா ராமசாமி. யானைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1992. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல இந்திய காண்டா மிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2020. ஆற்றல் வளங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னும், அடுத்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. புதுப்பிக்க இயலாத அப்படின்னு. சூரியனிலிருந்து ஒளியாற்றல் பூமியின் மேற்பரப்பை வந்தடையும் போது எத்தனை சதவீதம் வந்தடைகிறதுனா 47%. புற்றுநோய் மருந்துகளை உள்ளடக்கிய புற்றுநோய் சிகிச்சையின் பெயர் என்ன அப்படின்னா கீமோதெரப்பி.
உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை எங்கு அமைந்துள்ளது? ஹவாயில் அமைஞ்சிருக்கு. சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் படிந்து அதன் பணிகளை பாதிக்கும் மின்னணு கழிவு எது? கேட்மியம். மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறமுடைய கணிகம் எவ்வாறு அழைக்கப்படும்னா குரோமோசோம். ஒளி சேர்க்கையில் வெளியேற்றப்படும் வாயு எது அப்படின்னா ஆக்சிஜன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதன்மை நிறமி மற்றும் துணை நிறமிகள் இரண்டும் சேர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஒளி தொகுப்பு. ஒளி சேர்க்கையின் முழு நிகழ்ச்சியும் எதனுள்ளே நடைபெறுகிறதுனா பசுங்கணிகத்தில் நடைபெறுது. ஒளி சார்ந்த வினை சூரிய ஒளியின் முன்னிலையில் எதில் நடைபெறுகிறது அப்படின்னா தைலக்காய்டு. ஏடிபியின் விரிவாக்கம் என்ன? ஏடிபி அப்படின்னா அடினோசைன். அடினோசின் அப்படின்னா ஏ. ட்ரை பாஸ்பேட். ஸோ ஏ, இது டி, இது பி. மைட்டோகாண்ட்ரியா எப்போது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? கோலிக்கரால 1857 கோலிக்கரால கண்டுபிடிக்கப்பட்டது. மைட்டோகாண்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் புரதம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% 70% வரைக்கும் இருக்கு. அடுத்து பாருங்க, உயிரினங்களுக்கும் வெளிச்சூழலுக்கும் இடையே நடைபெறும் வாயு பரிமாற்ற நிகழ்ச்சி எது அப்படின்னா சுவாசித்தல். சுவாசித்தலின் போது வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கும் இடையே உள்ள விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சுவாச ஈவு அப்படின்னு அழைக்கப்படுது. ஹார்மோன் என்பது எந்த மொழி சொல்? கிரேக்கம், அதாவது ஹார்மன் அப்படிங்கிறதுல இருந்து பெறப்பட்டது. எத்தனை வகையான முக்கிய தாவர ஹார்மோன்கள் இருக்கு அப்படின்னா 5 இருக்கு. இயற்கை ஆக்சின்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டா இன்டோல் 3 அசிட்டிக் அமிலம். சைட்டோஸ் என்றால் என்ன பொருள்? சைட்டோஸ் அப்படின்னா செல். அதிகளவு காணப்படும் தாவர ஹார்மோன் எது அப்படின்னா ஜிப்ரலின்கள். 5 வகை இருக்குன்னு பார்த்தோம் தாவர ஹார்மோன்ல. அதுல அதிகளவு காணப்படக்கூடியது ஜிப்ரலின்கள். இறுக்க நிலை ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? அப்சிசிக் அமிலம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? எத்திலின். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹார்மோன் என்ற சொல் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1909. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது எது? பிட்யூட்டரி சுரப்பி. வளர்ச்சி ஹார்மோன் குழந்தைகளில் குறைவாக சுரப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா குள்ளத்தன்மையா இருப்பாங்க, வளர்ச்சி அடையாம. மெலட்டோனின் என்ற ஹார்மோன் எங்கு சுரக்கின்றது? பினியல் சுரப்பில. லாக்டோஜெனிக் ஹார்மோன் என அழைக்கப்படும் ஹார்மோன் எது? புரோலாக்டின். தைராய்டு சுரப்பியின் 2 கதுப்புகளும் இணைக்கப்பட்டுள்ள மெல்லிய திசு கற்றைகளுக்கு பெயர் என்ன? இஸ்துமஸ். எந்த ஆண்டு முதலில் தைராக்சின் ஹார்மோன் படிக நிலையில் பிரித்தெடுக்கப்பட்டது? 1914. பெரியவர்களோட தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படும் குறைபாடு மிக்சிடிமா. இப்ப பெரியவர்கள்ல தைராய்டு ஹார்மோன் குறைவா சுரக்கதால ஏற்படக்கூடிய அந்த நோய் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மிக்சிடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்துருப்பீங்க, இந்த கழுத்து கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே சதை தொங்குற மாதிரி பெருசா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். மனித உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் எது அப்படின்னா பாரத் ஹார்மோன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக இரு வழிகளிலும் பணிபுரியும் உறுப்பு எது? கணையம். பீட்டா செல்கள் எந்த ஹார்மோனை சுரக்கின்றன அப்படின்னா இன்சுலின். அடிக்கடி சிறுநீர் கழித்தல் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பாலியூரியா. அட்ரினல் சுரப்பியின் வெளிப்புற பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அட்ரினல் கார்டெக்ஸ். கவனிங்க, அட்ரினல் சுரப்பியின் உட்புற பகுதி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டா அட்ரினல் மெடுலா. லீடிக் செல்கள் எந்த இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்கின்றன அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான். எந்த சுரப்பி நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தைமஸ் சுரப்பி. எந்த தனிமம் எளிதில் இடம்பெயர்வது இல்லை? கால்சியம். ரத்தத்தில் எத்தனை சதவீதம் பிளாஸ்மா இருக்கு அப்படின்னா 55% இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இரத்த தட்டுகள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? த்ரெம்போசைட்கள். பாக்டீரியாவை விழுங்கும் செல்கள் எவை? மோனோசைட்கள். இரத்த தட்டுகளின் வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னா 8 to 10 நாட்கள். எந்த தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை எடுத்து செல்கின்றன அப்படின்னா நுரையீரல் தமனியை தவிர மற்றது எல்லாமே. நவீன உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? வில்லியம் ஹார்வி. மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டது அப்படின்னா 4 அறைகளை கொண்டது. 2 இதய அறைகளுடைய முதுகெலும்பிகள் எவை அப்படின்னா மீன்கள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதயம் சுருங்குவதற்கு என்ன பெயர்? சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயம் இப்படி சுருங்கி விரியுது இல்லையா, அப்ப சுருங்குறதுக்கான பெயர் சிஸ்டோல். லெஃப்ட் அப் அப்படிங்கிற சவுண்டோட சுருங்கும் இல்லையா, ஸோ அந்த சவுண்டு வரும், அந்த சுருங்குற இதை சிஸ்டோல் அப்படிங்கிற பெயர்ல சொல்றாங்க. ஒவ்வொரு இதய சுழற்சியும் எத்தனை வினாடிகளில் முடிவடையும் அப்படின்னா 0.8 வினாடியில முடிவடையும். ஏபி வகை இரத்தத்தின் ஆர்பிசியின் மேற்பரப்பில் காணப்படும் ஆன்டிஜன் எது? ஆன்டிஜன் ஏவும் பியும். அடுத்து பாருங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
ரத்த கொடையாளி என அழைக்கப்படும் ரத்த வகை எது அப்படின்னா ஓ வகை ரத்தம். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதோட கம்ப்ளீட்டாக 10th சயின்ஸ் அப்படிங்கிறத முடிச்சாச்சு. ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.